டாஸ்மாக் மதுபான கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் வரும் நவம்பர் மாத இறுதிக்குள் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மலைவாஸ்தலங்களின் சுற்றுலா பாதிப்பு தொடர்பான வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களுக்கு 10 ரூபாயை கொடுத்து அதை திரும்ப பெறுவதற்கான திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்திற்கான டெண்டர் எடுக்கும் விதிகள் மதுபான ஆலை உரிமையாளர்கள் லாபம் அடையும் நோக்கத்தில் இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் டெண்டருக்கான அறிவிப்பாணை இதுவரை வெளியிடப்படவில்லை என்றும் வரும் நவம்பர் மாதம் இதற்குள் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் நவம்பர் மாதத்திற்குள் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டதோடு இத்திட்டத்தால் பயனாளர்களுக்கு ஏற்படும் பணிச்சுமை, கூடுதல் ஊதியம் குறித்து பதிலளிக்க அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை டிசம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.